Hi all, good morning everyone. Today we are going to see about topic in professional ethics and human values. Today's topic is Kohlberg's theory and Gilligan's theory. According to Kohlberg's theory, it is fully based upon the moral development in a human being from childhood days to adult. ஓகேவா? இதில் வந்து லாரன்ஸ் கோல்பர்க் யார் அப்படின்னா he is a professor at Harvard University. He is working under moral development department. He proposed a theory called Kohlberg's theory. அவர் அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கோட மாரல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது ஃப்ரம் சைல்ட்ஹுட் டேஸ் டு அவன் அடல்ட்டாக மெச்சூர் ஆகிற வரைக்கும் அவனோட மாரல் டெவலப்மெண்ட் எப்படியெல்லாம் இருக்கும் எதுக்கெல்லாம் மாறும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ ஹி ஸ்டேட்ஸ் தட் யங்கர் சில்ட்ரன் மேக்ஸ் ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் தி கான்சிக்வன்சஸ் தட் மேக் பிகாஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் அண்ட் த ஓல்டர் சில்ட்ரன் மேக் ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் their இன்ட்யூஷன். அதாவது சின்ன குழந்தைங்க வந்துட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருமோ அப்படிங்கிற பயத்தில் ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. பட் அதுவே ஸ்டேஜ் மாற மாற அவன் பெரியவனாக அடல்ட் ஆகும்போது அவனோட இன்ட்யூஷனை பேஸ் பண்ணி தான் அவனோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். So levels and stages of moral development we have 3 levels and 6 stages. The 3 levels of moral development are pre-conventional level, conventional level and post-conventional level. So first level 1 pre-conventional level, இதுதான் வந்து first level of moral thinking. It is found at elementary school level. The pre-conventional level வந்து நம்ம again ரெண்டாக பிரிக்கலாம், avoid punishment and self interest. ஸோ இதில் மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா pre-conventional லெவலில் அந்த ஸ்டேஜ் ஆஃப் சில்ட்ரனில் அவங்க வந்து பனிஷ்மெண்ட் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹில் பிஹேவ் குட். ஓகேங்களா? ஸோ அதுதான் அவாய்ட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கீழே வரும். ஸோ ஒரு சைல்டு ஒபீடியண்ட்டாக இருக்கிறது வந்துட்டு எப்படின்னா அவனுக்கு ஒபீடியண்ட்டாக இல்லை அப்படின்னா அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதனால் ஹீ வில் பிகம் ஒபீடியண்ட். அதனால் இன் ஆர்டர் டு அவாய்ட் பனிஷ்மெண்ட் அவன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஸோ அவனோட மாரல் டெவலப்மெண்ட் பனிஷ்மெண்ட் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கும். இன்னொன்று வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஸ்டேஜ் 2 வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அவனோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவனோட மாரல் டெவலப்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து லெவல் 1. ஸோ லெவல் 2 இட் இஸ் ஃபவுண்ட் அட் ப்ரைமரி ஸ்கூல் அண்ட் ஹை ஸ்கூல் லெவல். ஸோ இங்கே வந்து ஹி வாண்ட் டு ப்ளீஸ் அதர்ஸ். அதுக்காக வந்துட்டு அவனோட மாரல் டெவலப்மெண்ட் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். அவன் அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாதிரி மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுவான் இல்லையா? அதுதான் வந்துட்டு லெவல் 2 கன்வென்ஷனல் லெவல். ஸோ கன்வென்ஷனல் லெவலில் 2 ஸ்டேஜஸ் இருக்குது, கெட்டிங் பீப்புள் டு லைக் தெம் and stage 4 is maintain functioning in the society. So how people first stage என்ன அப்படின்னா getting people to like them, அதாவது அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அந்த ஏஜே அப்படித்தான், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜே அப்படித்தான். ஸோ அடுத்தவங்களை சொசைட்டியில் இருக்க மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவனை சுற்றி இருக்க பீப்புள்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக he'll behave good. ஓகேவா? அவனோட மாரல் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி லெவல் 2. ஸோ லெவல் 2ல் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா மெயின்டைன் ஃபங்க்ஷனிங் இன் த சொசைட்டி. ஸோ he will follow the rules to get his job done. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லெவல் 3 போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல். ஸோ திஸ் இஸ் ஃபவுண்ட் அட் தி ஆஃப்டர் ஹை ஸ்கூல் லெவல். ஸோ ஹை ஸ்கூல் அவன் முடிக்கிறான் இல்லையா? அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகும். நம்மளோட இந்தியாவில் ஓட்டிங் ஏஜே 18 இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஏஜுக்கும் அவனோட மாரல் டெவலப்மெண்ட் மாறும். ஸோ சின்ன வயசுலேருந்து ஹி பிகம் சில்ட்ரனாக இருந்து ஹை ஸ்கூல் வந்து நெக்ஸ்ட் ஹை ஸ்கூல் ப்ரைமரி ஸ்கூலுக்கு வந்து ஹை ஸ்கூல் லெவலில் மாறும் இல்லையா? ஸோ அந்த டெவலப்மெண்ட்டை தான் இந்த கோல்பர்க் தியரிலையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ போஸ்ட் கன்வென்ஷன் லெவலில் வி ஹாவ் 2 ஸ்டேஜஸ், ரிஜெக்ட் ரிஜிடிட்டி ஆஃப் லாஸ் அண்ட் ஸ்டேஜ் 6 இஸ் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ ரிஜிடிட்டி ஆஃப் லாஸ் அப்படின்னா ஹியூமனிடேரியன் வேல்யூஸ். ஸோ ஒரு ஹியூமனுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கும், ஹி திங்ஸ் ஆன் ஹிஸ் ஓன். ஸோ ஒரு ஹியூமனுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அவனுக்காக தெரிய வரும். ஸோ அந்தளவுக்கு அவன் மெச்சூர் ஆகிருப்பான். ஸோ தட் ஸ்டேஜ் கம்ஸ் அண்டர் போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல். நெக்ஸ்ட் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். இது பண்ணால் தப்பு, இது பண்ணால் கரெக்ட் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் அதை வந்து நிர்ணயிக்கிற இதுவும் அவனுக்கு வந்துடும். ஸோ சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ரிஜிடிட்டி ஆஃப் லாஸ், ரிஜிடிட்டி ஆஃப் லாஸ் இட் கம்ஸ் அண்டர் லெவல் 3, தட் இஸ் போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல். ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹென்ரி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவரோட ஒய்ஃப் வந்து ஷி ஃபால்ஸ் இல் டியூ டு அ ட்ரெட்லி டிசீஸ். ஷி ஃபால்ஸ் இல் பட் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களோட ஒய்ஃபை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்க ஒரு மெடிசனை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தால் தான் வி கேன் சேவ் யோர் ஒய்ஃப் அப்படிங்கிறத சொல்லுவார் டாக்டர். ஹென்ரி என்ன பண்ணுவான்,
அப்போ தான் அந்த மருந்து வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். பட் அதோட எம்ஆர்பி வந்து ஜஸ்ட் $20. ஸோ அதை விற்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஹாவ் டு பே மீ $2,000 ஸோ தட் ஒன்லி ஐ கேன் கிவ் யூ திஸ் மெடிசன். ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஹென்ரி என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஹென்ரி வந்துட்டு ஹீஸ் ரெடி டு பே $1,000 டு தட் மெடிசன், பட் the seller want him to pay $2,000. ஸோ இதில் இப்போ வந்து ஹென்ரி என்ன பண்ணுவார், ஒய்ஃபோட லைஃப்பை சேவ் பண்ணுவாரா, இல்லை எனக்கு அந்த அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை இழப்பாரா அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த கேஸ் ஸ்டடியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ பாசிபிள் ஆப்ஷன்ஸ் என்னென்னு அப்படின்னா, ஸோ 3 பாசிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து அவர் வந்து லா ஒபே பண்ணணும் அப்படின்ட்டு ஹி மே நாட் ஸ்டீல் தி ட்ரக். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஹி கேன் ஸ்டீல் தி ட்ரக்கை வந்து அவன் ஸ்டீல் பண்ணிடுவான், பட் ஹி ஷுட் பி பனிஷ்ட் பை தி லா. என்னவாக இருந்தாலும் திருடுறது தப்பு அப்படிங்கிறதுனால ஹி ஷுட் பி பனிஷ்ட் பை தி லா. அது வந்து செகண்ட். தேர்ட் ஆப்ஷன் வந்து ஹென்ரி கேன் ஸ்டீல் தி ட்ரக் அண்ட் நோ லா ஷுட் பனிஷ் ஹிம். திஸ் இஸ் தி தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, கோல்பர்க்ஸ் தியரி. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் எந்தெந்த லெவலில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஹென்ரி ஷுட் நாட் steal the drug. ஸோ இது வந்து ப்ரீ கன்வென்ஷனல் லெவலில் வரும். ஓகேங்களா. டு அவாய்ட் த பனிஷ்மெண்ட் ஹி பிஹேவ்ஸ் மாரலி அப்படிங்கிறத ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இட் கம்ஸ் அண்டர் தி லெவல் 1 ப்ரீ கன்வென்ஷனல் லெவல். நெக்ஸ்ட் கன்வென்ஷனல் லெவலில் ஹி கேன் ஸ்டீல் தி ட்ரக். அவன் வந்து நல்ல விஷயந்தான் பண்ணுறான். ஸோ ஹி கேன் ஸ்டீல் தி ட்ரக். ஸோ அவன் வந்து ஒய்ஃபை காப்பாற்றணும். ஸோ ஹி மஸ்ட் ஸ்டீல் தி ட்ரக். வேறு வழியே இல்லை அவனுக்கு. ஹி இஸ் ரெடி டு பே 1,000 பட் தி செல்லர் இஸ் ஆஸ்கிங் ஃபார் 2,000 அப்படின்னா ஹி நோ த வே ஃபார் ஹிம். ஹி கேன் ஸ்டீல் தி ட்ரக், பட் அவன் திருடுறான் இல்லையா, அதுக்காக அவன் பனிஷ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அது வந்து கன்வென்ஷனல் லெவல். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லெவல் என்ன அப்படின்னா போஸ்ட் கன்வென்ஷனல் லெவலில் என்ன இருக்குன்னா, ஹென்ரி கேன் ஸ்டீல் தி ட்ரக், நோ லா ஷுட் பனிஷ் ஹிம். இது வந்து போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல் அப்படின்னா என்னென்னா, எனிவே ஹீ வாண்ட் டு சேவ் ஹிஸ் ஒய்ஃப். அதுக்காக தான் அவர் திருடுறாரு. அவர் பண்ணுறது நல்லது தான், அவர் திருடுனது தப்பு இல்லை. ஸோ மாரலி வி கேன் சே லைக் தட். ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்து நம்ம இந்த இடத்துல என்ன முடிவெடுப்போம். ஓகேங்களா. அது வந்து ப்ரீ கன்வென்ஷனல் லெவலில் இருக்குமா, கன்வென்ஷனல் லெவலில் இருக்குமா, போஸ்ட் கன்வென்ஷனல் லெவலில் இருக்குமா. யூ ஷுட் இமேஜின் யோர் செல்ஃப் இன் தட் சிச்சுவேஷன். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.